எல்லோருக்கும் நமஸ்காரம். ரமணா மகரிஷி அப்படின்ற அந்த புஸ்தகம் எழுதின பாலகுமாரன் புஸ்தகத்தை இந்த வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட படித்து ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். இந்த வாரம் முதல்ல அந்த புக்கில் அவரை பற்றியும் ஆசிரியர் பற்றியும் பாலகுமாரன் எழுதியதை பற்றியும் படித்து ஷேர் பண்ணிக்கிறேன். இதான் அவரை பற்றி இந்த புக்கில் போட்டிருக்கு. ஒரு சின்ன படம் போட்டு தமிழ் வாசகர்களை நிரந்தரமாக வசீகரித்து வைத்திருக்கும் சக்தி பாலகுமாரன். 100 சிறுகதைகள் மற்றும் 250 நாவல்களுக்கு மேல் படைத்துள்ளார். எழுத்து சித்தர் என்று அன்புடன் அழைக்கப்படுபவர். இவருடைய முதல் நாவல் மெர்க்குரி பூக்கள். ராஜராஜ சோழனை பற்றி 6 பக்கங்கள் கொண்ட உடையார் இவருடைய புகழ்பெற்ற சரித்திர நாவல். இவருடைய எழுத்துக்களில் ஆன்மீகம், தத்துவம் ஆகியவை மிக ஆழமாக அலசப்பட்டிருக்கும். நாயகன், குணா, ஜென்டில்மேன் துவங்கி முகவரி, மன்மதன் என்ற பல திரைப்படங்களுக்கும் வசனம் எழுதியுள்ளார். எழுத்துக்கும் வசனத்திற்கும் பல விருதுகள் பெற்றவர். யோகி ராம் சூரத்குமாரின் சீடர். 1946 ஜூலை மாதம் 5 பிறந்தவர். பூர்வீகம் தஞ்சாவூர் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பழம்நேரி என்ற கிராமம்னு இதில் அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு போட்டிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஆசிரியர் அவர் ஒரு சின்ன ப்ரிஃபைஸ் செய்திருக்கார். அதுவும் ரொம்ப முக்கியம், அதனால் அதையும் நான் படிச்சு விட்றேன். ஸ்ரீ ரமணர் பால பருவத்திலேயே ஆன்மீக பக்குவம் நிறைந்தவர். ஆனால் அவருடைய குடும்பம் அவரை புரியாத புதிர் என்று நினைத்தது. திருவண்ணாமலையில் தவம் செய்து உலகுக்கு அவர் தெரிந்தவுடன் பலர் அவரை தங்கள் கோணத்திலிருந்து பார்த்தார்கள். இறைவனை அடைய வேண்டும் என்று பக்குவப்பட்டவர்கள் கூட இறைவனை சீக்கிரமே அடைந்திட அவரை நாடினர். ஆனால் அத்தகைய அவசரக்காரர்களுக்கு ரமணர் இசைந்து கொடுக்கவில்லை. உள்ளத்தில் உண்மையாக இருந்தவர்களும் அப்படி உண்மையாக இருந்து யோகத்திற்கு பக்குவப்படாதவர்களும் அவரிடம் பயப்பட்டதே இல்லை. ஞான மார்க்கமும் வைராகியமும் சிறந்தவைதான். அந்த வழியாக சீக்கிரத்தில் இறைவனை அடையலாம் என்றாலும் அது 1000-ல் ஒருவருக்கே வாய்க்கும். அதற்கு பக்குவப்படாதவர்களுக்கு பக்தி மார்க்கத்தையும் குரு சேவை மார்க்கத்தையும் வலியுறுத்தினவர் ரமணர். ஆகவேதான் கொஞ்சம் அகங்காரம் உள்ளவர்களுக்கும் மனத்தெளிவு இல்லாதவர்களுக்கும் அவருடைய செயல் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. எது எப்படி இருந்தாலும் அவருடைய சன்னதியில் உட்கார்ந்தவர்கள் மன நிம்மதி அடையாமல் போனது இல்லை என்பதே அந்த மகானின் கருணை வெள்ளம். இவை அனைத்தையும் தனக்கே உரிய எழுத்து வன்மையுடன் சக்தி விகடனில் தொடராக படைத்தவர் பாலமுருகன். அதன் தொகுப்பாகிய இந்த நூலின் மூலம் ரமணர் என்ற இறைவனுடன் வாசகர்கள் கலந்து பேரின்பம் அடையலாம் என்பது நிச்சயம். ஆசிரியர் அப்படின்னு போட்டிருக்கார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரியாம்பிள் பாலகுமாரன் அவர்களே எழுதியது இது. அதையும் நான் படிச்சு விட்றேன். குருவின் வழி அதான் தலைப்பாக போட்டிருக்கார். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா யார் கோலோ சதுரர். ஸ்ரீ ரமண மகரிஷியை பற்றி எழுதியதும் இந்த திருவாசக வரிகள் தான் எனக்கு தோன்றின. நான் என்னை உன்னிடம் கொடுத்தேன், உன்னை அடைந்தேன் சங்கரா. நம்மில் யார் கெட்டிக்காரர் என்று கேட்கிறார் மாணிக்க வாசகர். அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பால் அப்படின்னு அடுத்த 2 லைன் என்று தொடர்ந்து வினவுகிறார். உன்னிடமிருந்து அற்புதமான ஆனந்தம் கிடைத்தது, என்னிடமிருந்து உனக்கு என்ன கிடைத்தது? ஒன்றுமில்லையே சங்கரா. நான் தான் கெட்டிக்காரன், நான் தானே சதுரன் என்று வினவுகிறார். எழுத எழுத மிகப்பெரிய ஆனந்தம் என்னுள் பரவியது. அவரை பற்றி படிக்க படிக்க உள்ளுக்குள்ளே என்னையும் மீறி ஒரு அமைதி படர்ந்தது. பேச்சு குறைந்து தணிந்து இருக்கிற ஒரு தன்மை ஏற்பட்டது. இந்த தேசம் எவ்வளோ பெரிய புண்ணிய பூமி! எப்பேற்பட்ட அற்புத ஆத்மாக்கள் இங்கே சர்வ சாதாரணமாக மக்கள் நடுவே உலவி வந்திருக்கிறார்கள் என்ற பெருமிதம் எழுந்தது. இந்த மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயானும் ஞானிகள் சஞ்சாரித்திருக்கிறார்களா, அல்லது இந்த தேசத்திற்கே உண்டான பெரிய வரமா என்று நினைக்க தோன்றியது. இவ்வளவு ஞானிகள் இருந்தும் இந்தியா
முன்னேறவில்லையே என்று ஒரு ஆங்கிலேயர் பகவான் ரமணர் மகரிஷியிடம் கேட்டார். ஆமாம், உங்கள் நாட்டைப் போல நாங்கள் முன்னேறவில்லைதான், ஆனால் இங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள், அதுதானே முக்கியம் என்று பகவான் ரமணர் சொன்னார். வேறு எங்கும் எதிலும் கிடைக்காத நிம்மதி இங்கே இந்த பூமியில் கிடைக்கிறது என்று சொல்லாமல் சொல்கிறார். ஸ்ரீ ரமணரை புரிந்து கொள்வது மிக எளிது. ஆனால் அவர் சொன்ன விஷயங்களை கடைப்பிடிப்பதற்கு மிகப்பெரிய வைராக்கியம் வேண்டும். நம்மை தவறாக வழி திருப்ப இந்த உலகில் பல விஷயங்கள் இருக்கின்றன. அந்த மாதிரி சாதாரண விஷயங்களில் நாட்டம் கொள்ளாமல் ஸ்ரீ ரமணரை புரிந்து கொள்வதோடு அவர் சொன்ன விஷயத்தை கடைப்பிடிக்க கடுமையான பயிற்சி வேண்டும். அதற்கும் ஸ்ரீ ரமண மகரிஷி வழி சொல்லித் தருகிறார். மூச்சு பயிற்சியை பற்றி பேசுகிறார், உணவு கட்டுப்பாட்டை பற்றி பேசுகிறார், மற்றவர்களோடு விவகாரம் ஏற்படுத்தி கொள்ளாமல் தனித்திருப்பது பற்றி பேசியிருக்கிறார். அதையும் மிஞ்சி உங்களுக்கு அமைதி வரவில்லை என்றால் அவருக்கு எதிரே அமைதியாக உட்கார்ந்திருக்க ஏதேனும் ஒரு நேரம் ஒரு நாள் உங்களை அவர் ஊடுருவி பார்த்து தனக்குள் இருக்கும் அமைதியை நீங்கள் அந்த முயற்சியை செய்யாதிருக்கும் போது உங்களுக்குள் ஏற்படுத்தி அருள் புரிகிறார். ஸ்ரீ ரமணர் இருந்தபோது இவ்விதம் செய்தார், இப்பொழுது என்ற கேள்வி வரும். இப்பொழுதும் ஸ்ரீ ரமணர் இருக்கிறார். அவர் ஆசிரமத்தில் அவருடைய வாக்கியங்களில், அவரை பற்றிய புத்தகங்களில், மென்மையாக புன்னகை புரியும் அவருடைய படங்களில் கூட பகவான் ரமணர் இருக்கிறார். அந்த மகாசக்தி இந்த இடத்தை விட்டு போகவில்லை. இதை எழுதிய போது அவர் என் எதிரே உட்கார்ந்து ஊடுருவி பார்ப்பதை என்னால் உணர முடிந்தது. அவருடைய சொற்களின் மூலம் உள்ளுக்குள் அமைதி ததும்புவதை உணர முடிந்தது. இது நானே அவரை கண்டு உணர்ந்து எழுதியது அல்ல. அவரை பற்றி பல சான்றோர்கள் சொல்லியிருக்கின்ற விஷயங்களை தான், அவர்கள் எழுதிய புத்தகங்களை வைத்துத்தான், அதிலிருந்து விஷயங்களை எடுத்துத்தான் உங்களுக்கு பரிமாறினேன். பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியை பற்றி மிக பெரிய தொகுப்புகளை ஸ்ரீ ரமணாசிரமம் கொண்டு வந்திருக்கிறது. அவரை பற்றிய செய்திகள் அனைத்தும் தொகுத்து 8 தனி புத்தகங்களாக விற்பனைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த புத்தகங்களை படிக்கும்போது அதில் உள்ள அற்புதமான கருப்பு வெள்ளை படங்களை பார்க்கும்பொழுதும் மனம் பழைய கந்தாசிரமத்திற்கே போய்விடுகிறது. பகவான் ஸ்ரீ ரமணருக்கு பின்னால் அருணாச்சல சிவ என்று பாடிக்கொண்டு நடக்கின்ற எண்ணம் வருகிறது. அடடா, இதுதான் செய்தி என்று ஆணி அடித்தாற்போல் பல விஷயங்கள் புத்திக்குள் இறங்குகின்றன. உங்களுக்கு அவரை வைத்து போற்றுகின்ற தன்மை வருகிறது. புத்தகங்கள் மூலமாக மக்களின் மனத்தை மாற்றுகின்ற காரியத்தை ஸ்ரீ ரமணாசிரமம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனந்த விகடன் குழுமம் எனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்க அந்த புத்தகங்களிலிருந்து விவரங்களை எடுத்து என்னிடையில் உங்களுக்கு பரிமாறினேன். பால் பிரண்டன், இவை யாவும் என் செய்தியல்ல, பகவான் ஸ்ரீ ரமணருடையது. நான் வெறும் தூதுவன் மட்டுமே. ஒரு விளக்கிலிருந்து ஒளியை எடுத்து இன்னொரு விளக்கை ஏற்றுவது போல இந்த காரியத்தை செய்தேன் என்று மிக அழகாக சொல்கிறார். அதுவே தான் என் பணியும். இதற்காக பகவான் ஸ்ரீ ரமணருக்கும் அவர் அமைத்த ஸ்ரீ ரமண ஆசிரமத்திற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விகடன் குழுமம் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு கனிவான அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பகவான் ஸ்ரீ ரமணர் எங்கும் இருப்பவர், எப்பொழுதும் இருப்பவர், அழிவே இல்லாதவர். அது நிரந்தர சூரியன். பாரத தேசத்தின் மிகப்பெரிய பொக்கிஷம் பகவான் ரமணர். அந்த ஒளியை நமக்குள்ளே ஏற்றிக்கொள்ள நாம் தான் முயற்சிக்க வேண்டும். பகவான் ஸ்ரீ ரமணரை படித்து, ஸ்ரீ ரமணரை உணர்ந்து, ஸ்ரீ ரமணர் வழியை பின்பற்றினால் இந்த முயற்சி எளிதில் பலிதாகும். குருவின் வழியே ஞானத்தின் வாசல், தனி மனித ஞானமே உலகத்தின் மேன்மை. பாலகுமாரன் அப்படின்னு அவர் பிரியாமல் எழுதிட்டு அப்புறம் ஒரு 2 லைன் எழுதியிருக்கார் இந்த நூலை பற்றி. அவருடைய குரு சூரத் ராம்குமாருக்கு, யோகி ராம் சூரத்குமார் அவர்களுக்கு இதை சமர்ப்பிக்கிறார். இந்த நூல் அப்படின்னு போட்டு அதில், உங்களை தவிர வேறு யாருக்கு இந்த நூலை சமர்ப்பிக்க முடியும்
என் குரு திருவண்ணாமலை மகான் யோகி ராம் சூரத்குமார் அவர்களுக்கு அப்படின்னு இந்த புஸ்தகத்தையும் அவருக்கு டெடிகேட் பண்ணியிருக்கார். நான் சொன்ன மாதிரி இது 2வது வாரம். முதல் வாரம் இது ஏன் படிக்கணுன்ற தோணித்துன்னு படித்தேன். இந்த வாரம் இதோட நிறுத்திக்கிறேன். இந்த புக்கில் பற்றி அவரை பற்றி போட்டதை அடுத்த வாரத்துலேருந்து இந்த புக்கில் எவ்வளோ சாப்டர் முடியுமோ அவ்வளோ அத்தியாயங்களை நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். வழக்கம் போல் இதையும் நீங்கள் நன்றாக கேட்டு ரசிப்பீர்கள்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.